guys, welcome to SV Education. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 10th ஸ்டாண்டர்ட்ல 7th சாப்டர் தான் பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து 6th சாப்டர் வரைக்கும் நம்ம 5 மார்க் இம்பார்ட்டன்ட்னு ஒரு பிளேலிஸ்டே போட்டுக்கிறோம். சோ நம்ம சேனலுக்கு இப்போதான் நீங்க புதுசா வரீங்க அப்படினா ஜஸ்ட் பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணுங்க. அது உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி வாங்க இன்னைக்குள்ள क्वेश्चन குள்ள போலாம். இன்னைக்குள்ள क्वेश्चन என்னன்னா பயிற்சி 7.1ல 8th சம். ஓகேவா? இந்த சம் ரொம்ப ரொம்ப முக்கியமான சம். காரணம் என்ன அப்படின்னா இந்த சம்ல எல்லாமே நம்ம தான் பண்ணோம். எந்த டேட்டாவுமே கொடுத்துக்க மாட்டாங்க. ஒரு கோளத்தின் ஆரம் 25% அதிகரிக்கும் போது அதிகமாகும் புறப்பரப்பின் சதவீதம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நார்மலா ஒரு கோளம் இருக்கு சரியா, அந்த கோளத்துல உள்ள ஆரம் நம்ம கொஞ்சம் அதிகப்படுத்தும். அதிகரிக்கப்படும் போது நம்ம அதிகரிச்ச மிச்ச சதவீதம் எவ்வளவு அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகேவா? நமக்கு நார்மலா தெரியும் கோளத்தின் பரப்பு என்னது 4/r². ஓகேவா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் உள்ள ஆரம் கோளத்தின் ஆரம் 6 வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் 25% அதிகரிக்கும் போது கோளத்தின் ஆரம் அதிகரிக்கும் போது கோளத்தின் ஆரம், அதாவது ஒரு ஆரம் இருக்கு, அந்த ஆரத்தை 25% அதிகரிக்கிறாங்க. புரிஞ்சா? இப்படிதான் இருக்கணும். ஒரு ஆரம் 25% அதிகரிக்கிறாங்க. இப்போ 6 பிளஸ் 6 அப்படின்னா என்ன வரும்? 6 × 25/100. ஓகேவா? இப்போ இது ஒரு டேர்மு, இது ஒரு டேர்மு. 4 25 25 4 25 எத்தனை? 100 வந்துருமா? இப்போ 6 பிளஸ் r/4 அப்படின்னு வருமா? இப்போ நம்ம மீச்சியம் எடுக்கலாமா? மீச்சியம் எடுத்தா என்ன வரும்? 4. இப்போ இந்த 4 அங்க எடுக்கணுமா? அப்போ 4r பிளஸ் 6. அப்போ என்ன வரும்? 5r/4 வரும். இப்போ நம்ம கண்டுபிடிச்ச புது ஆரம் என்னது? கேபிட்டல் R. அப்போ கேபிட்டல் R ஓட வேல்யூ என்னது? 5r/4. முடிஞ்சா? இப்போ நம்ம புது ஆரம் கண்டுபிடிச்சாச்சு. அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா புறப்பரப்பு தான் கேட்காங்க. அந்த பரப்பு தான் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த ஆரை வச்சு நம்ம ஒரு பரப்பு கண்டுபிடிக்கலாமா? அப்போ அதிகமாகும் போது 25% அதிகமா போடுங்க. 25% அதிகமாகும் போது உருவாகும் பரப்பு என்னது? 4/R². நம்ம இந்த கேபிட்டல் R இதை தானே அதிகப்படுத்துறோம். அப்ப நம்ம கேபிட்டல் R மறக்காம போட்டுறணும். ஓகேவா? இப்போ 4 × R ஓட வேல்யூ எவ்வளோ? 5r/4². ஓகேவா? இந்த ஸ்டெப் நெக்ஸ்ட் எழுதலாமா? நெக்ஸ்ட் என்ன வரும்? 4 5r² ஓட வேல்யூ என்னது? 5r² இருக்கா? அப்ப 5க்கு ஸ்கொயர் பண்ணா எவ்வளோ? 25. 6க்கு ஸ்கொயர் பண்ணா 6² டிவைடட் பை 4க்கு ஸ்கொயர் பண்ணா 16. புரிஞ்சுக்குமா? இப்போ ஒரு நாள் நான்கு நன்னாங்க 16. ஓகேவா? இப்போ என்ன வரும் கடைசி? 25 4ஆல போட்டா என்ன வரும்? அப்ப 25/r² டிவைடட் பை 4 வச்சுக்கோங்க. இது எதோட வேல்யூ? அதிகரிக்கும் போது உருவாகும் பரப்பு. இதெல்லாம் அதிகரிக்கும் போது உருவாகும் பரப்பு. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, அதிகமாகும் புறப்பரப்பு தான் கேட்டிருக்காங்க. அப்போ அதிகமாகும்னா இது அதிகரிச்ச புறப்பரப்பு. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு 4/r² இருந்துச்சு. நம்ம ஆரத்தை அதிகப்படுத்தணும், அதோட பரப்பு இவ்வளவு இருக்கு. அப்போ இந்த இதுல இருந்து இது எவ்வளவு அதிகரித்துச்சு அப்படின்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அப்ப அதிகமான புறப்பரப்பு, அதிகரித்த 25% அதிகரிக்கும் போது உருவாகும் பரப்பு. இது அதிகரித்த பின் உண்டான பரப்பு. இப்போ எவ்வளவு பரப்பு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ இதுல எது அதிகமா இருக்கும்? இந்த பரப்பு தான் அதிகமா இருக்கும். ஏன்னா இதோட ஆரத்தை தானே அதிகப்படுத்திருந்தோம். அப்ப இதுல இருந்து இதை கழிச்சிட்டோம் அப்படின்னா
நம்மளுக்கு வந்து அதிகரித்த பின் உண்டான பரப்பு வந்து கிடைச்சிரும். ஓகேவா? அப்போ இது என்னது 25 by r square by 4 minus 4 by r square. ஓகேவா? இப்போ இதுக்கு மீச்சியம் எடுக்கலாமா? மீச்சியம் எடுத்தானே வரும் 4 வரும். 25 by r square minus 4 பெருக்கணும் என்ன 16. அப்ப 16 5r square. ஓகேவா? இப்போ 25ல 16 போனா எத்தனை 9 by r square by 4. இதான் என்னது அதிகரித்த பரப்பு. இவ்வளவு காலம் அதிகரிச்சிருக்கு. அதாவது 4 by r square வந்து நார்மலான பரப்பு. 25% அதிகரிச்ச போது உருவான பரப்பு வந்து இது. இப்போ இதுல இருந்து இவ்வளவு காலம் வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு. ஆனா அவங்க என்ன கேட்டிருக்காங்க? அதிகமாகும் புறப்பரப்பின் சதவீதம் கேட்காங்க. அதிகமாகும் புறப்பரப்பின் சதவீதம் கேட்காங்க. ஓகேவா? அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா என்னன்னா அதிகரித்த பரப்பு டிவைடட் பை பழைய பரப்பு. ஃபர்ஸ்ட் ஒரு பரப்பு இருந்துச்சுல, அதிகரிச்ச பரப்புல இருந்து பழைய பரப்பை வந்து வகுக்கணும் இன்ட்டு 100. சதவீதம்னால 100 போடணும். இப்போ அதிகரித்த பரப்பு என்னது 9 by r square by 4. பழைய பரப்பு என்னது 4 by r square இன்ட்டு 100. ஓகேவா? இப்போ இந்த by r square இந்த by r square அடி பெருமா? இப்போ என்ன வரும்? 1 நாள் 4 25 நாங்க 100 வந்துடும். இப்போ 9 25 பெருக்கா எத்தனை 95 45 5 மிச்ச நாள் 29 18 நாளும் 22. அப்போ 225 by 4 வரும். இதை வகுத்தா என்ன வரும்? 1 நாள் 4 5 நாள் 20 மிச்சம் 2 25 6 நாள் 24 மிச்சம் 1 2 நாள் 8 மிச்சம் 2 5 நாள் 20. அப்போ therefore அதிகமாகும் புறப்பரப்பின் சதவீதம் போட்டு 56.25% அப்படின்னு சொல்லி போட்டோம் அப்படின்னா இந்த கொஸ்டின் வந்து முடிஞ்சு. இந்த கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த இயர் கம்பல்சரி கொஸ்டின்ல இந்த கொஸ்டின் வந்து எதிர்பார்க்கலாம். காரணம் என்ன அப்படின்னா டேட்டாவை நீங்களா தான் கலெக்ட் பண்ணணும். உங்க மைண்ட்ல இருந்து நீங்களா தான் கலெக்ட் பண்ணணும். என்ன செஞ்சிருக்காங்க? ஒரு கோலம் இருக்குது, அந்த கோலத்தோட ஆரத்தை வந்து அதிகப்படுத்துறாங்க. அப்போ ஆரம் வந்து எவ்வளோ இருக்கும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஆரத்தை வந்து கண்டுபிடிக்கணும். அதிகரிச்ச பக்கம் அந்த கோலத்தோட பரப்பு வந்து எவ்வளோ கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அது வந்து எவ்வளோ அதிகரித்துச்சு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அதிகரிச்சதுக்கு அப்புறம் கொஸ்டின் என்ன கேட்காங்க? அதிகமாகவும் புறப்பரப்பின் சதவீதம் கேட்காங்க. புறப்பரப்பின் சதவீதம் என்ன எவ்வளோ அதிகரித்துச்சு டிவைட் பை பழைய பரப்பு இன்ட்டு 100 அப்படின்னு சொல்லி போட்டோம் அப்படின்னா இந்த கொஸ்டின் வந்து முடிஞ்சிடும். மறக்காம சதவீதம் போடணும். என்ன கேட்டிருக்காங்க? அதிகமாகவும் புறப்பரப்பின் சதவீதம் தான் கேட்டிருக்காங்க. சதவீதம் போடலை அப்படின்னா 1 மார்க் வந்து குறைச்சிடுவாங்க. அவ்வளோதான் கைஸ். இந்த கணக்கு வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி எதுவும் புரியலை அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஜஸ்ட் வந்து பார்த்துட்டு மட்டும் போகாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. அப்போதான் நம்ம டெய்லி போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து நிற்கும். அவ்வளோதான் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.